ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லம்மா, ப்ரொஃபசர். இன்னைக்கு நம்ம கரண்ட்னால ஷாக் அடிக்குதா இல்லை வோல்டேஜ்னால ஷாக் அடிக்குதான்னு பார்க்க போகிறோம். வீடியோ செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் கரண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானுங்க. எலக்ட்ரான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஹியூமன் பீயிங் தான் நீங்கள் வந்து ஒயர்னு வச்சுக்கோங்க, அந்த பால் தான் எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானோடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் நம்ம அந்த எலக்ட்ரானோட மூமெண்ட்டை தான் நம்ம கரண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். வோல்டேஜ்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதை ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி விடுறதுக்கு தான் நேம் தான் வோல்டேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வோல்டேஜ் தான் ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஓகே கைஸ், நம்ம இப்போ கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்னன்னு தெளிவாக பார்த்துட்டோம். இப்போது எதனால் நம்மளுக்கு ஷாக் அடிக்குது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வழியாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பால் தான் உங்களுக்கு எலக்ட்ரான் வச்சுக்கோங்க, இந்த பேட் தான் ஹியூமன் பர்சன் வச்சுக்கோங்க. இப்போது ஒருத்தர் வந்து பாலை ஸ்லோவாக போடுறாருன்னு வச்சிங்களேன் பேட்டுக்கு. அப்போது நம்ம அந்த பாலை நம்ம பேட்டை வச்சு தடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையில் எந்த ஒரு அதிர்ச்சியோ எதுவுமே தெரியாது, நம்ம நார்மலாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதுதான் லோ வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க. அதுவே ஒரு ஆள் ஹை ஸ்பீடில் வந்து பவுலிங் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம பேட் வச்சு தடுத்தோன்னா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாம் ஆல் அவுட் ஆகிடுவோம். அதாவது அப்போது ஹை வோல்டேஜ் வரும்போது ஒரு ஹியூமன் பர்சன் அந்த கரண்டை தொட்டாங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும், அவர் இறந்துருவார். இதுவே ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு கரண்ட்டை தொட்டாருன்னா அவருக்கு கரண்ட் ஷாக் அடிக்காது, சும்மா எலக்ட்ரானை நம்ம பறக்க விடலாம். இந்த மாதிரி That's huge. That is a biggie. It's out of here. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. எக்ஸாம்பிளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லம்மா, ப்ரொஃபசர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தொட்டிங்களா பண்ணா கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்களா சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு நல்லா கொட்டு.